வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் யூஜிடிஆர்பி மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். இப்போ வந்து 11th 12th போர்ஷன்ஸையும் நம்மளுக்கு யூஜிடிஆர்பியில் என்னென்ன இருக்கோ அதை மட்டும் படித்து வச்சுட்டோம்னா சேஃபர் சைடில் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக 11th 12th போர்ஷன்ஸை கொடுத்துட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் 5.5ல் 16th ப்ராப்ளத்துலேருந்து கொடுக்க போகிறேன். எக்ஸசைஸ் 5.5ல் 16th ப்ராப்ளத்துலேருந்து கொடுக்க போகிறேன். அது வந்து நீங்கள் ஏற்கனவே 1லேருந்து 10 வரைக்கும் ஆல்ரெடி 2 பார்ட்டாக கொடுத்துருக்கேன். பார்க்கலன்னா பாருங்கள். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் பேட்ச்சு 3rd August 2026 அன்னைக்கு ஆரம்பிச்சிருக்கேன். ஆடி பெருக்கு அன்னைக்கு கிளாஸ் ஆரம்பித்தேன். அதை வந்து நம்ம வந்து ஆடி பெருக்கில் 1+1 ஆஃபர் ப்ரொவைட் பண்ணோம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் படிச்சுக்கலாம். என்னென்ன கோர்சஸ் வேணுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சி நெட், ஐஐடி ஜாம், கேட்டு, டிஎன்செட் இதில் எந்த 2 கோர்ஸ் வேணும்னாலும் நீங்கள் படிச்சிக்கலாம். எது வேணும்னு நீங்கள் முடிவு பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ண வில்லிங்க இருந்தால் காண்டாக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். அதுக்கு பிறகு காண்டாக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து நம்மக்கிட்ட டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸும் கவர் ஆகும். அது போக 11th 12th உள்ள யூஜிடிஆர்பி ரிலேட்டடாக உள்ளது எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஆஃபரை வந்து நான் 15th August 2026 அதாவது நம்மளுடைய சுதந்திர தினம் வரைக்கும் இந்த ஆஃபரை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். என்னென்ன கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். முடிவு பண்ணிட்டு கிளாஸஸ்ஸு, பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி அதாவது நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் டெய்லி ஒரு எம்சிக்யூ கொடுத்துட்ருக்கேன். அது உங்களுக்கு நல்ல ரிவிஷன் ப்ராசஸாக இருக்கும். பாருங்க, 16th சம் எக்ஸசைஸ் 5.5ல உள்ள 16th சம் இது. 1/2 + 7/4 + 13/8 எக்ஸெட்ரான்னு கொடுத்துருக்கு. இது சம்மேஷன் கண்டுபிடிக்கணும். ஒரு 1/2 அவுட் சைடில் எடுத்துக்கோங்க. அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா 1 + 7/2 + 13/2² + 19/2³ + எக்ஸெட்ரான்னு இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டினாமினேட்டரோட ரேஷியோ 1/2, இங்கே 1/2². அப்போது டிவைட் பண்ணிங்கன்னா ரேஷியோ வந்து 1/2. நியூமரேட்டரில் பாருங்கள், 13 - 7 6, 7 - 1 6, 19 - 13 6. அப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. அது வந்து 6. இதை அரித்மெட்டிக்கோ ஜியாமெட்ரிக் ப்ரோக்ரெஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. a/1 - r. இங்கே ஒரு 1/2 இருக்குது, அது தனியாக வச்சுக்கோங்க. 1/2 தனியாக வச்சுட்டு a வந்து 1/1 - 1/2. d எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 × 1/2/1 - 1/2 த ஹோல் ஸ்கொயர். சரியா? ஈக்குவல் டு 1/2 × 1 - 1/2 வந்து 1/2. நியூமரேட்டரில் போயிடுச்சுன்னா 2 ஆகிடும். ப்ளஸ் 3 × இது வந்து 1 - 1/2 1/2². 1/2வா? 1/2 த ஹோல் ஸ்கொயர் வந்து 4. அப்போ என்ன வருதுன்னு பாருங்கள், 1/2 × 12 14 = 7 தான் நம்மளுடைய ஆன்சர். 7 வந்து ஆப்ஷன் 2ல் இருக்குது. 7 வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் 2ல் இருக்குது. சரிதானா? அடுத்தது பாருங்கள், 17th சம். இப்போ 16 முடிச்சிட்டோம். 5.5ல் 17th சம். 17th சம்மில் 17th sumல the sum of an infinite GP is 18. S infinity is equal to 18. S infinity की formula a/1 - r equal to 18. a/1 S infinity GP உடைய n infinite terms. First term is 6. First term is என்னது 6. So 6/18 equal to 1 - r. 1 அப்போ 1 - r. r is equal to 1 - 1/3 equal to 2/3. r equal to 1 - 1/3 2/3. இதான் நம்மளுடைய ஆன்சர். அடுத்தது 18th சம் பாருங்க. e⁻−2xல x⁻5 ஓட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு கேட்டிருக்கு. e⁻−x is equal to 1 - x/1 factorial
plus x square by 2 factorial minus x cube by 3 factorial plus etc. இப்போ e power minus 2x எழுதுனீங்கன்னா 1 minus 2x by 1 factorial plus 2x the whole square by 2 factorial minus 2x the whole cube by 3 factorial என்ன கேட்டிருக்கு x power 5 கேட்டிருக்கு இப்போ plus 2x the whole power 4 by 4 factorial minus 2x the whole power 5 by 5 factorial x power 5 ஓட factor coefficient என்னன்னா minus 2 power 5 by 5 factorial இது ஆன்சர் இதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம் 2 power 5னா 2 into 2 minus 2 2 2 2 by 1 2 3 4 5 ஒரு 2 கேன்சல் ஆயிரும் இங்கே ஒரு 2 2 கேன்சல் ஆயிரும் அப்போது 4 by minus 4 by 15 minus 4 by 15 ஆப்ஷன் 3ல இருக்கு அதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஆப்ஷன் 3ல இருக்கு அதுதான் நம்மளோட ஆன்சர் அடுத்தது பாருங்க 19th கொஸ்டின் 1 by 2 factorial இதில் பாருங்க இதே e power minus 6 யூஸ் ஆகும் e power xக்கு ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா 1 plus x by 1 factorial plus x square by 2 factorial plus x etc etc இப்போ e power x is equal to 1ன்னு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க x is equal to 1ன்னு போட்டிங்கன்னா இது e இது e minus 1 1 by 2 factorial 1 by 3 factorial xக்கு நான் 1 போட்டிருக்கேன் xக்கு நான் 1 போட்டிருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுங்க ஆட் பண்ணிங்கன்னா e plus e power minus 1 equal to இந்த 1 plus 1 2 ஆயிருமா இங்கே இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும் இங்கே 2 by 2 factorialனு வரும் அடுத்தது இது கேன்சல் ஆயிரும் 2 by 4 factorialனு வரும் plus etc etc ஒரு 2 அவுட் சைடில் எடுத்துக்கோங்க 2 அவுட் சைடில் எடுத்துட்டிங்கன்னா 1 plus 1 by 2 factorial plus 1 by 4 factorial சாரி ஆமாம் 1 by 2 factorial 1 by 4 factorial etc etc இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கு அப்போ ஆன்சர் என்ன e plus e power minus 1 by 2 இதுதான் நம்மளுடைய கொடுத்துருக்கக்கூடிய இதுதான் ஆன்சர் e power minus 1 by 2 அதில் இதில் வந்து நம்மளுக்கு வந்து இதில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க இதில் இருந்து தான் நம்மளுடைய சீரீஸ் இருக்கு இதில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா 1 plus 1 by 2 factorial 1 by 4 factorial plus etc இதுதான் நம்மளுக்கு வேணும் அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா e plus e power minus 1 by 2 minus 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சர் ஏன்னா இந்த 1 வந்து இந்த இதில் இருந்தால் கொடுத்துருக்காங்க இந்த 1 இல்லை அப்போ இந்த 1 இந்த பக்கம் அல்ல சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன் அப்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னு பாருங்க e plus 1 by e minus 2 by 2 equal to e square plus 1 minus 2e by e 2 equal to e minus 1 the whole square by 2 e minus 1 the whole square by 2 சரிதானா e minus 1 the whole square by 2 இது வந்து ஆப்ஷன் 3ல இருக்கு இதில் இது வந்து இப்படியே விட்டுட்டோம் இதில் இந்த 1 கவனிக்காமல் விட்டோம்னா இதான் ஆன்சர்னு போட்டிருப்போம் இதில் ஆப்ஷனில் வந்து கொஸ்டினில் வந்து இதில் இருந்து தான் கொடுத்துருக்காங்க அப்போ இந்த 1 நம்ம என்ன செய்யணும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு சப்ட்ராக்ட் பண்ணணும் அதை கவனமாக இருக்கணும் அடுத்தது பாருங்க அடுத்தது வந்து லாகரிதமிக் சீரீஸ் log 1 plus x log 1 plus x is equal to x minus x cube by 3 plus x power 5 by 5 minus x power 7 by 7 etc இதான் ஃபார்முலா log 1 plus xக்கு ஃபார்முலா இங்கே நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்குன்னு பாருங்க 1 minus 1 by 2 into 2 by 3 minus 1 by 4 into 2 by 3 the whole square minus 1 by 4 into 2 by 3 the whole cube etc etc கொடுத்துருக்கு சரியா அப்போ
1/2 இன்ட்டு 2/3ன்னு கொடுத்துருக்கேன். 1/4 இன்ட்டு 1/4 1/5 எல்லாமே கொடுத்துருக்கு. தப்பாக போட்டிருக்கேன். இந்த ஃபார்முலா வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பை 2 ப்ளஸ் எக்ஸ் கியூப் பை 3 மைனஸ் எக்ஸ் பவர் 4/4 ப்ளஸ் எக்ஸெட்ரா அப்படி போட்டால் சரியா இப்போ கரெக்டாக வரும். இப்போ நம்மளுக்கு என்ன செய்யும், கரெக்டாக வரும். இப்போ பாருங்க, இந்த 1/2 எக்ஸ் ஸ்கொயர் வரணும். ஆனால் இங்கே நம்மளுக்கு என்ன இருக்குது, இங்கே எக்ஸ் வரணும், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் வரணும், எக்ஸ் கியூப் வரணும், அப்படி வரணும் இல்லையா. 1/2 1/3 1/4 இப்படி வரணும். அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இங்க பவர் 4 இருந்ததுன்னா இங்க 4, இங்க பவர் 4 இருந்ததுன்னா இங்க 4 அப்படி இருக்கணும். அப்போ நம்மளுக்கு எக்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல என்ன இருக்கு, 2/3 இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்யணும், இங்க ஒரு 2/3ஆல த்ரூஅவுட்டா மல்டிப்ளை பண்ணணும். 1/2 into 2/3 the whole square minus 1/3 into 2/3 the whole cube minus 1/4 into 2/3 the whole power 4. என்ன செஞ்சிருக்கேன், நான் ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு 2/3ஆல மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அதே 2/3ஆல இங்கேயும் மல்டிப்ளை பண்ணுறேன். log 1 plus 2/3. இதில் நான் இது அடுத்த ஸ்டெப்பில் தானே பண்ணியிருக்கேன். இங்கே இது வந்து என்னன்னா log 1 plus xக்கான ஃபார்முலா இந்த இருக்கு. x minus x square by 2 plus x cube by 3 minus x power 4/4. அதே டேர்ம் இங்கே இருக்கு. உங்களுக்கு 1/2 கூட x ஸ்கொயர் வரணும், x இருக்கு. அப்போ ஒரு x ஸ்கொயர் ஒரு 2/3 நான் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். எங்க த்ரோட்டா வலது பக்கம் ஃபுல்லா, அப்போ இடது பக்கம் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 2/3 log 1 plus 2/3. இப்போ 2/3 into log 3 plus 4 2 3 plus 2 5/3. இதுதான் நம்மளோட ஆன்சர். 2/3 log 5/3 இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 2ல இருக்கு. ஆப்ஷன் 2ல நம்மளுக்கு ஆன்சர் இருக்கு. இதுல என்னன்னா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ், பைனாமியல் சீரீஸ், எல்லா சீரீஸுக்குமே நம்மளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்முலா தரவா தெரியணும். ஃபார்முலா ரொம்ப ரொம்ப என்ன செய்யணும், தரவா தெரியணும். அப்படி தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், நம்மளால எந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணி இப்படி சிம்பிளிஃபை பண்ணி நம்மளால கொண்டு வர முடியும். எக்ஸசைஸ் 5.5ல வந்து நம்மளுக்கு யூனிட் 1ல உள்ள நம்பர் தியரி, சீரீஸ், அதாவது பைனாமியல் சீரீஸ், அந்த லாகரித்மிக் சீரீஸ், எக்ஸ்பொனென்ஷியல் சீரீஸ் எல்லாமே இதில் வந்து கவர் ஆகிடுது. அது ரிலேட்டடாக உள்ள எம்சிக்யூஸ் தான் நான் இதில் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். இப்போ வந்து 16th வரைக்கும், 16th 20 வரைக்கும் கொடுத்தாச்சு. இன்னும் ஒரு 5 எம்சிக்யூஸ் இருக்குது, அதை அடுத்த பேட்சில் கொடுக்குறேன். தொடர்ந்து பாருங்கள், எழுதிட்டே வாங்க, ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆகஸ்ட் 3 அன்னைக்கு யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளுடைய ஆன்லைன் பேட்ச்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டு, ஷார்ட்ஸ் எல்லாத்தையுமே பாருங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 எம்சிக்யூஸும் கவர் ஆகும். அது போக 11th 12th உள்ள எல்லா யூஜிடிஆர்பி சிலபஸ் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ணி கொடுத்துருவேன். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். 1+1 ஆஃபர் இருக்குது. 3rd ஆகஸ்ட் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஆடிப்பெருக்கு ஆஃபரை இண்டிபெண்டன்ஸ் டே 15th ஆகஸ்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணி 2 கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். எந்தெந்த கோர்சஸ் வேணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி, பிஜிடிஆர்பி, சிஎஸ்சிஆர்நெட், ஐஐடி ஜாம், கேட்டு, டிஎன்சிடி, இதில் எந்த 2 கோர்ஸ் வேணாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் ஃபீஸ் பே பண்ணால் போதும். வேணும்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. டெய்லி ஒரு எம்சிக்கு கொடுத்துட்ருக்கேன். அது உங்களுக்கு வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எழுதி எடுத்துகிட்டே வாங்க.